Watch இன்னைக்கு full நம்ம video. பார்க்க போகிற எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. துவரம்பருப்பு 3/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப் 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த நரம்பு மாதிரி திக்காக இருக்கும், இதை ரிமூவ் பண்ணிக்கணும். தின் லேயராக பெட்டல் மாதிரி இருக்கு இல்லையா, இதையும் ரிமூவ் பண்ணிக்கணும். எடுத்த பூவெல்லாம் மோர் கலந்த தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பில் கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது கடைசியாக கிரன்ச்சினஸ்க்காக ஆட் பண்ண வச்சுருக்கோம். இப்போ நம்ம வரமிளகா, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுறேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் பருப்பு, வாழைப்பூ, ஊற வச்ச பருப்பு, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், வாழைப்பூக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக உங்களுக்கு உருட்டை வரணும், உதிரக்கூடாது. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது வடை கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி.